பேரிடர்களுக்கு இனி இயற்கையை குறை சொல்ல முடியாது, அவற்றுக்கு நாமே காரணம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உரிமைகளை பற்றி பேசும் மக்கள் தங்கள் கடமைகளை பற்றி கவலைப்படுவதில்லை என்று நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பேரிடர்களுக்கு இனி இயற்கையை குறை சொல்ல முடியாது, அவற்றுக்கு நாமே காரணம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய வேதனையை பதிவு செய்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரம். அதாவது பேரிடர் காலங்களில் இயற்கையை நாம் இனிமே குறை சொல்ல முடியாது என்று, அதற்கு காரணம் பொதுமக்களாகிய நாம் தான் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அதாவது கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக்குகளுக்கு தடை விதிப்பது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வானது சிறப்பு அமர்வாக அமைக்கப்பட்டு விசாரித்து வருகிறது. இந்த பிளாஸ்டிக் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் உலக நாடுகளில் பிளாஸ்டிக்குகளை குப்பை தொட்டியில் போடுகின்றனர், ஆனால் நாம் அவற்றை கண்ட இடங்களில் தூர வீசி எறிகிறோம். இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்றும், அது மட்டுமல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓரங்களில் இருந்து டன் கணக்கில் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்துள்ளதாக அந்தந்த நகராட்சி மாநிலம் தெரிவித்துள்ளனர். இனிவரும் காலங்களில் பேரிடர் ஏற்படுகிறது, இயற்கை சீற்றம் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் நாம் வீசி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் தான் காரணம். எனவே நாம் இயற்கையை மட்டும் குறை சொல்ல முடியாது, அதுக்கு நாமும் ஒரு காரணம் என்று நீதிபதிகள் தங்கள் வழக்கு விசாரணை போது தெரிவித்தனர். அதாவது மக்கள் தங்கள் உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் கடமைகளை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் நீதிபதிகள் ஆதரவு தெரிவித்தனர். எனவே தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர். தருணா, தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் இருந்து டன் கணக்கில் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்கலாம் என்று நீதிபதிகள் தங்களுடைய வேதனைகளை பதிவு செய்துள்ளனர். இயற்கையை நாமே பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.